டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Milky Mist High Protein Yogurt Scare. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இது வந்து ஒரு கமர்ஷியல் ஜானர் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபில்ம், அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ இது ஸ்பை இல்லாமல் கமர்ஷியல் ஜானர். ஆமாம், கண்டிப்பாக ஸ்பை தாண்டி கிளைமேக்ஸ்க்கே தனி ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஒரு தனி படம் மாதிரி இருக்கும். ஒரு லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 40 minutes வந்து அது நான் ஹேட் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப் டு நரேட் டு. பட் இப்போ 25 wordsல நான் இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ரிலீஸ்க்கு அப்புறம் நான் வந்து என்ன அந்த 25 words நான் விஜய் சார் கிட்ட சொன்னேங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, ஸோ தட் வில் மேக் மோர் சென்ஸ் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எழுதும் போது ஃபஸ்ட் ஐடியாவாக எனக்கு வந்து அது தோணி அது நான் ஃபஸ்ட் டிராஃப்ட் பண்ணும்போது வந்து சூப்பர் ஸ்டார் தான் மெயினில் வச்சு நான் பண்ணது. ரைட். அதுக்கப்புறம் பல மடங்கு டோட்டலாக வந்து இப்போ விஜய் சார் படமாக தான் அது மாற்றிட்டேன். ஐ மீன் டோட்டலாக ரோட் இட் ஃபார் ஹிஸ் ஐடியா மட்டும் தான் அங்கே இருந்துச்சு. பட் ஆனால் படமாக நான் பண்ணது வந்து விஜய் சாருக்கு தான். நான் அந்த ஜோனில் வந்து விஜய் சாரை யாரும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்கன்றது உறுதியாக எனக்கு தெரியும். ஸோ எடுத்திருக்கிறது ஒரு ஸ்லைட்லி ஒரு ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர் அந்த ஜோன், அது ஒரு ஜானர் தான். அந்த ஜானரில் விஜய்க்கு தேவையானதை கொண்டு வரது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, எவ்வளோ ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் ஈஸி? ஐ டோன்ட் நோ, ஐ மீன் லைக் ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஹவ் வாஸ் தட்? இல்லை, நான் என்னோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ ட்ரை டு ஒரு ஜானர் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் எப்போவுமே. வந்து இப்போ சென்னை 28 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டு, அவங்க லைஃபு அதுதான் இருக்கும். இப்போ சரோஜான்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஒன் நைட் த்ரில்லரு, ஒரு ஒன் நைட் ஃபில்மு, அந்த மாதிரி பிளான் பண்ணுது. கோவா வந்து ஐ வாண்ட் டு மேக் இட் லைக் ஈச் ஃபில்ம் ஐ ட்ரை டு டூ சம்திங். ஒரு ஜானர், இது வந்து ஒரு கமர்ஷியல் ஜானர் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபில்ம், அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ இது ஸ்பை இல்லாமல் கமர்ஷியல் ஜானர். ஆமாம், கண்டிப்பாக ஸ்பை தாண்டி இது கமர்ஷியல் ஜானர். இது ஓகே, கண்டிப்பாக. இது மசாலா படம்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு பயங்கரமான மசாலா படம் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு ப்ராப்பரான கமர்ஷியலான ஒரு ஃபில்ம் தான். ஐ மீன் மசாலா இந்த சென்ஸ் வந்து ஒரு பயங்கர இல்லாஜிக்கலான விஷயங்கள் ஒரு ஹீரோக்கு நம்ம வந்து ஏற்றணும் அப்படிங்கிறதுனால அது ஒரு அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அது ரொம்ப முகத்தில் அடிக்காத மாதிரி தான் நான் வந்து டன் திஸ் ஃபிலிம். நீங்கள் விஜய், மீ, we are all the same 70s born generation, right? When did you first meet him? சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். ஆனால் பெரிய பழக்கம், பெரிய ஹலோ ஹாய் வணக்கம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ரொம்ப சின்ன வயசில் வந்து ஷோபா மேடம் வந்து எங்கள் அப்பாவோட கச்சேரியில் பாடிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவோட ஆமாம், கச்சேரியில் நான் சொல்கிறது கச்சேரியிலலாம் பாடிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து தேவர் லைக் வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்த ஒரு காலம் இருக்குது. பட் ஆனால் வந்து அதுக்கப்புறமா நான் பார்த்ததுங்கிறது வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன், நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஆனால் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக பேசினது என்னென்னா அவருடைய ஒரு லக்ஷ்மண் ஸ்துதி கச்சேரி ஒன்று 90s வந்து லக்ஷ்மண் ஸ்துதி வந்து எடிட ஷோ இன் நேரு இண்டோர் ஸ்டேடியமில் வந்து விஜய் சாரோட ஒரு செலிப்ரேஷன், அவரோட ஹிட் சாங்ஸு அதெல்லாம் வச்சு அதில் நான் வந்து விஜய் சாரோட ஹிட் சாங்ஸ் நான் பாடியிருக்கேன். அவர் சிங்கராக வந்து என்னை கூப்பிட்டு நான், சரண், யுகேந்திரன்லாம் நாங்கள்லாம் வந்து கெஸ்ட் சிங்கர்ஸாக போயிட்டு அதில் பாடினோம். ஸோ அப்போ தெரியும் அவருக்கு வந்து வெங்கட் பிரபு எல்லாரையுமே தெரியும். பட் ஆனால் வந்து ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷ்னல் மீட்டிங் அப்படிங்கிறது வந்து நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மங்காத்தா டைமில் வி ஹேட் அ நைஸ் கான்வர்சேஷன் ஆஃப் டூயிங் சம்திங் டுகெதர் ஆஃப்டர் த ஃபில்ம். அது ஒரு பிஃபோர் ரிலீஸ்லேருந்தே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வந்து அப்போவே அவர் சொன்னார், நீ எப்போ கதை ரெடியாக இருக்கோ நீ வந்து என்கிட்ட சொல்லு, ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா டோன்ட் திங்க் அபவுட் நான் இந்த படம் பண்ணுறேன் அந்த படம் பண்ணுறேங்கிறதுலாம் நீ யோசிக்காத, உனக்கு ஒரு ஐடியா ஒரு இது கிடச்சிருச்சுன்னா நீ எப்போ வருமோ நான் பார்த்துக்கிறேன், நான் ப்ரொடக்ஷன் தள்ளுறது கொள்வது, நான் இது எனக்கு பிடிச்சிச்சுன்னா எப்படி நான் முன்னாடி கொண்டு வரதுங்கிறத நான் பார்த்துக்கிறேன், எப்போ உனக்கு ஐடியா கிடைக்குதோ வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னார். முதல்ல ஒரு ஐடியா ஒன்று சொன்னால் அது ஒர்க் பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு வேறு ஒரு கமிட்மெண்ட்ஸ் மாட்டிடுச்சு, அப்படி போயிட்டே இருந்துச்சு. இந்த சமயம் வந்து இது போய் சொன்ன அதே மாதிரி அவருக்கு பிடிச்சிட்டு he believed in me. ஐ மீன் அது டோட்டலாக வந்து பிகாஸ் அவர்கிட்ட ஃபஸ்ட் ஐடியா தான் சொன்னேன், அதுக்கப்புறமா டெவலப் பண்ண சொன்னாங்க. டெவலப் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட்டாக ஒரு விஷயம் சொன்னேன். பட் ஆனால் ஃபுல் டெவலப்மெண்ட் கிடையாது அது. அப்புறம் வந்து அவர் வந்து எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னாரு. 2 months சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 months நான் ரெடி பண்ணி அவர்கிட்ட ஃபஸ்ட் ஹாஃப் அவருக்கு கரெக்டாக பிடிச்சது, செகண்ட் ஹாஃப் வந்து அவருக்கு புரியல, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார்.
இல்லை எனக்கு அது நீ முன்னாடி ஃபஸ்ட்டு ஐடியாவாக சொல்லும் போது சொன்னல அதே 25 வேர்ட்ஸ் அதே வச்சுக்கோ அதே வச்சுக்கோ, வேறு எதுவும் பண்ணாத, வேறு எதுவும் பயங்கர காம்ப்ளிகேட் பண்ணிக்காத, எல்லாருக்கும் புரிகிற மாதிரியே வந்து நீ பண்ணிடு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ரீஒர்க் அந்த செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணி திரும்ப அவர்கிட்ட ஃபுல்லாக ஐடியாவாக சொல்லிட்டேன். ஆனால் ப்ராப்பர் ஸ்க்ரீன் ப்ளே டயலாக்ஸோடு நான் சொல்லலை. சொல்லிவிட்டேன். அவர் கோஹெட் சொல்லிட்டாரு. ஷூட்டிங் ஃபஸ்ட்டு சாங் ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் முடிஞ்ச அப்புறம் தான் அவருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் சொன்னேன். நான் ஃபுல் ப்ராப்பர் ஸ்க்ரீன் ப்ளே டயலாக்ஸோடு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் சொன்னேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்கெடியூல் முடிஞ்ச அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் சொன்னேன். ஐ டென்ட் டெல் த கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் ஓகேடா டேக் இட் எடுத்துக்கோ சொல்லிட்டு அப்புறம் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்து ஐ நரேட்டட். பிகாஸ் அந்த கிளைமேக்ஸ்க்கே தனி ஸ்க்ரீன் ப்ளே ஒரு தனி படம் மாதிரி இருக்கும். ஒரு லாஸ்ட் ஒரு half an hour 40 minutes வந்து அது நான் ஹேட் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப் டு நரேட் டு. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஐ டுக் டைம் அண்ட் ஐ டோல்ட் ஹிம் அண்ட் he's seen the film and he's so happy about the last 40 minutes. பயங்கர ஹாப்பியாக இருக்காரு. You love Hollywood films. So Steven Spielberg once said that if you can tell me the plot of a film in 25 words or less, then you have got a really good film. So go 25 words or less. Can you tell me what it is? ரிலீஸ்க்கு முன்னாடி சொன்னால் அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த 25 வேர்ட்ஸில் தான் வந்து நான் விஜய் சாருக்கு ஃபஸ்ட்டு ஐடியா சொன்னேன். ஓகே. அந்த ஐடியாவாக வந்து நான் சொல்லும் போது வந்து இட் வாஸ் வெரி வெரி மினிமலிஸ்டிக்கான ஒரு ஐடியாவை தான் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். அதுவே அவருக்கு வந்து பிடிச்சிது. அதுக்கப்புறமா தான் தென் ஒரு 1 year லேட்டர் தான் வந்து அது கொஞ்சம் டெவலப் பண்ணி சொன்னேன். Then he said like I took another 2 months time to go and narrate the whole thing. But இப்போ 25 வேர்ட்ஸில் நான் இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ரிலீஸ்க்கு அப்புறம் நான் வந்து என்ன அந்த 25 வேர்ட்ஸ் நான் விஜய் சார் கிட்ட சொன்னேங்கிறத நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே. ஸோ that will make more sense நினைக்கிறேன். ரைட். பட் நீங்கள் வந்து அந்த ஒரிஜினல் கான்செப்ட் வந்தப்போ did you have a hero in mind இல்லை ஜென்ரலாக டெவலப் பண்ணிக்கலாம்? இல்லை, நான் ஃபஸ்ட்டு நான் ஐடியாவாக நான் இது டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஐ தாட் ஒரு அந்த ஃபாதர் சன்னா வந்து 2 கேரக்டராக வச்சு தான் நான் அது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 2 ஒரு பெரிய ஒரு ஹீரோ, இன்னொரு யங் ஹீரோ மாதிரி வச்சு தான் நான் எழுதுனது. அப்புறமா வந்து தான் அந்த பட் யாருமே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யோசிக்கல. நான் யோசிச்சு எழுதும்போது ரஜினி சார் மாதிரி ஒரு அப்பா, ஒரு தனுஷ் மாதிரி ஒரு சன், அந்த மாதிரி வந்து ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் திஸ். அப்புறமா இந்த டெக்னாலஜி பற்றி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தான் வந்து இது ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஒரு ஒரு ஏன்னா தேங்க்ஸ் டு ஜெமினி மேன் அதில் வந்து அந்த டெக்னாலஜி பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு அந்த ஐடியா யூஸ் பண்ணி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து there was this TED talk, டக்குன்னு சொல்லி டிஜிட்டல் டொமைனில் வந்து ஒருத்தர் இருப்பார், டிஜி டக், they call him that. ஸோ அந்த வீடியோ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் விக்ரம்னு சொல்லி என் கிளாஸ்மேட், அவன் யூஸ் டு அனிமேஷன் விஎஃப்எக்ஸு, அவன் நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் அவன் போனேன், என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட் அவன். ஸோ அவன் சொன்னான், மச்சான் இது பாடுறா, இது செம்ம டெக்னாலஜி வந்துருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சும்மா காட்டினான். இது செம்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் அந்த ஐடியா கிடச்சிது. வாட் இஃப் ஐ கேன் டூ திஸ் வித் சம்படி லைக் விஜய் சார் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். இந்த கதை அப்படியே போயிட்டு இந்த ஐடியாவை வந்து நான் ஜெகதீஷ் பண்ணுமா அவர்கிட்ட சொன்னேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு எழுதும் போது ஃபஸ்ட்டு ஐடியாவாக எனக்கு வந்து அது தோணி அது நான் ஃபஸ்ட் டிராஃப்ட் பண்ணும்போது வந்து சூப்பர் ஸ்டார் தான் மைண்டில் வச்சு நான் பண்ணது. ரைட். அதுக்கப்புறம் பல மடங்கு டோட்டலாக வந்து இப்போ விஜய் சார் படமாக தான் அது மாற்றிட்டேன். ஐ மீன் டோட்டலாக ரோட் இட் ஃபார் ஐடியா மட்டும் தான் அங்கே இருந்துச்சு. பட் ஆனால் படமாக நான் பண்ணது வந்து விஜய் சாருக்கு தான் நான். ரைட். ஸோ வாட் யூர் சேயிங் இஸ், என்ன கமர்ஷியல் ஜானர்னு எடுத்தால் கூட இப்போ ரஜினிகாந்துக்காக எழுதுகிற ஒரு படம் வந்து அதோட ஃப்ளேவர் வந்து விஜய்க்காக எழுதுகிற படத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இல்லை, அது ஏஜ் ஃபேக்டர் இருக்குல்ல. இப்போ அதை சொல்கிறீங்க. இப்போ ஏஜ் ஃபேக்டர் இருக்குல்ல. இப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு 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 ஏஜ் ஃபேக்டர், அவங்களுடைய வசதிக்கு ஏற்பன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ அஜித் சாருக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அதான் நான் கேட்குறேன். இப்போது உங்கள் கணிப்பில் வாட் இஸ் விஜய்ஸ் யூஎஸ்பி? சரி, விஜய் சார் அப்படின்னாலே வந்து நமக்கு என்ன தெரியும், அந்த ஸ்டைலு, ஆக்ஷனு, அதே சமயம் சாங்ஸ், டான்ஸ், காமெடி, அந்த ஹியூமரு எல்லாமே கலந்த ஒரு ஆக்டர் அவர் வந்து. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து அந்த யங் கேரக்டர் வந்து பயங்கர ஃபன்னாக பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் எழுதும் போதே பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. அது வந்து அது வேறு லெவலில் அவர் எலிவேட் வேறு பண்ணிட்டார். பெர்ஃபார்மன்ஸில் வந்து இன்னும் பயங்கரமாக அவர் எலிவேட் பண்ணியிருக்காரு.
ஸோ எனக்கு அந்த மாதிரி நம்ம யாருமே விஜய் சாரை பார்த்ததில்லை. ஸோ அந்த ஜோனில் சொல்கிறேன், அந்த whatever we've done படத்தில் பண்ணது வந்து அந்த ஜோனில் வந்து விஜய் சாரை யாரும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்கன்றது உறுதியாக எனக்கு தெரியும். ஸோ அதை வந்து பேசிக்காக அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம கொண்டு வரலாம் வெளியில், விஜய் சாரை வச்சு பண்ணும்போது பண்ணலாம் அப்படிங்கிறது. மற்றது எல்லாமே அதுதான் நீங்கள் சொல்கிறது தான். இது எப்படி ஃபேன் செலிப்ரேஷன் மோடுக்கு என்னென்ன தேவையோ அதை தாண்டி வந்து இதில் நல்ல விஷயங்கள் எப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் என்டர்டெயின் ஆகிற மாதிரி, அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆன ஒரு ஃபில்மாக தான் இருக்குது. இது ஜஸ்ட் நாட் ஒன்லி ஃபார் விஜய் சார் ஃபேன்ஸ். ஓகே, இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்து நீங்கள் போய் படம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு படம் என்ஜாய் பண்ணுவீங்கிற ஒரு மோடில் தான் பண்ணியிருக்கோம். ஓகே. நான் இதில் வந்து விஜயை தாண்டி பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா மெயினாக நான் சொல்கிறேன். இந்த 5 பேருக்கு ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு கேரக்டர்ஸ் கொஞ்சம் மீட்டியாக தான் கொடுத்துருப்பீங்க இவங்களுக்கு, பிகாஸ் யூ வாண்ட் தம் இன் த மூவி, பட் அட்லீஸ்ட் ஆன் அட் த ஸ்க்ரீன் பிளே லெவல். Can you tell me the logic of choosing these 5 people? I wanted a very 90s reunion மாதிரி. I thought of doing it. ஏன்னா நாங்கள்லாம் அவங்க படங்கள்லாம் பார்த்து இன்னும் என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களெல்லாம் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு எக்ஸ்பெண்டபிள்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ டு பிரிங் இன் ஆல் த ஆக்ஷன் ஹீரோஸ் இன் ஒன் ஃபிலிம் அண்ட் டூ. நான் வந்து ஐ தாட் ஒரு 90s reunion மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட பேர் பண்ண ஹீரோயின்ஸ் அந்த டைமில் திரும்ப வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இது படத்தில் வந்து 2 டைம்லைன் வரும். 2 ஒரு அவங்களுடைய ஒரு 30s இருந்தவங்க, அவங்க வந்து ஒரு 50s இருக்கிற ஒரு ஜோன் இருக்கும், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு என்ன நினச்சேன்னா வந்து அந்த 90s ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா வந்து ஒரு ரீகரெக்ஷன் வேல்யூ சூப்பராக இருக்கும். அவங்கள 30ஸ்லேயும் பார்த்துருக்கோம் நம்ம, இப்போ 50s பார்க்குறோம். ஸோ அந்த எல்லாருமே யங்காகவும் இருப்பாங்க, ஓல்டாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி அந்த ஜோனில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ யங்ஸ்டர்ஸை போட்டால் அது செட் ஆகுமா? இப்போ விஜய் சாரோட வாங்க போடாடா வாடா போடான்னு சொல்லிட்டு 50 வயசில் 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னும் போது அது அவர் கூட அந்த டைமில் இருந்தவங்க பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவரும் ஒரு ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இல்லை மச்சான் ஆக்சுவலி தெரியலடா எனக்கு இப்படி ஆயிடுச்சுடா அப்படின்னு உரிமையாக 2 பேர் பேசும்போது அது நிஜமான ஃப்ரெண்ட்ஸாக அந்த டைமில் இருந்தவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், இப்போ புதுசாக பார்க்குறத விட அப்படின்னு சொல்லி. ஐ தாட் ஆஃப் பிரிங்கிங் ஆல் த 90s heroes back again. Okay, like you said, expendables and the model. அந்த மாடல் தான். Right. So that de-aging is only for Vijay la? எல்லாருக்குமே பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே ஓரளவுக்கு சின்னதாக பண்ணியிருக்கோம். இப்போ if Venkat Prabhu real life la de-age பண்ணா, which year in your life would you like to go back to? ஐயோடா, probably 2007 சென்னை 28 ஃபர்ஸ்ட் டே. ப்ராப்ளி அந்த வருஷம் ப்ராப்ளி சென்னை 28 இன்னும் கொஞ்சம் இல்லை, அந்த ஒரு இப்போ இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த டைமில் போனால் இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா பிகாஸ் அது இன்னும் கம்பேர் பண்ணிங்கன்னா என்னோடய பெஸ்ட் அதுதான் சொல்லுவாங்க எல்லாருமே. பட் இருந்தாலும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பயங்கரமாக கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு இல்லை, அந்த டைம் ஐ வாஸ் மோர் ஃப்ரீ. அது அந்த ஐ திங்க் சென்னை 28 டைமில் வந்து எனக்கு அப்போ சினிமா தெரியாது. எனக்கு பிடிச்ச சினிமாவை எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துட்டேன் நான். I think maybe அதனால அந்த simplicity and honesty is coming through. Probably. இப்போ காலகட்டத்தில் நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமா தெரிய ஆரம்பிக்க வந்து இப்போ அது இன்னும் சினிமா நாலேஜ், சினிமா லாங்குவேஜ் இதெல்லாம் வரும்போது வந்து அது இல்லாமல் போயிடுது. அதனால் எனக்கு அது வேணும். எனக்கு திரும்ப ப்ராப்ளி நீங்கள் சொன்ன மாதிரி டிஹெச் பண்ணால் அந்த டைம் போயிட்டு திரும்ப அந்த நாலேஜை திரும்ப கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸில் when you have like the whole idea in mind, பட் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் எழுதலை அதை, what will happen if supposing ரைட்டிங் இல்லை அது இருக்குது, இல்லை ரைட்டிங்காக எல்லாமே ரெடியாக இருக்குது. அது ஏன்னா அவருக்கு எப்படி நாங்கள் எழுதிட்டோம், நான் நரேட் பண்ணுறது தான் அவர்கிட்ட. அவர் படிக்க மாட்டார். அவர் வந்து என்ன சொல்கிறார், எனக்கு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி எனக்கு ஃபுல்லாக நரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த நரேஷனுக்கு நான் ரெடியாக இல்லை, எழுதியாச்சு, எல்லாமே எழுதியாச்சு. நான் பவுண்ட் இல்லாமல் எந்த படமும் போனதில்லை, எல்லாமே பவுண்ட். இவருக்குன்னா என்னென்னா வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்கெடியூலில் நீங்கள் ஷூட் பண்ணுறது எல்லாமே எல்லா பேப்பர்ஸும் வந்து அவருக்கு வந்து இந்த ஸ்கெடியூல் முடியும் போது கொடுத்துடணும். ஸோ he prepares, he reads them, he prepares so well and he comes for the shoot in the next sked. ஸோ நான் நடுவில் வந்து there was a scene where I actually எனக்கு அந்த இன்னும் கொஞ்சம் மாற்றி பண்ணலாம்னு சொல்லி எனக்கு அது லாஸ்ட் மினிட்ல நம்ம ஒன்று பண்ணிடுவோம். ஒரு 2-3 days பிஃபோர் வந்து அந்த சீனை நான் மாற்றி எழுதி அவர்கிட்ட போய் காட்டிட்டு இந்த மாதிரி வந்து படிச்சுட்டு சூப்பராக இருக்குடா, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, ஆனால்
நீ பழசை எழுதுனது தான் என்னால் இப்போ பண்ண முடியும், நீ இது எழுதுனா நான் ஸோ நான் நெக்ஸ்ட் ஷெடியூல் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை சூப்பராக இருக்குது இது பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஷெடியூல் தான் நான் பண்ணுவேன். ஸோ ஹேட் டு ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் சீன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சீன் வேறு. ரொம்ப அந்த சீன் வந்து நான் அப்புறமா தான் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நான் எல்லா படமுமே நான் வந்து பவுண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் என்னோட நரேஷன் தான் வந்து ப்ராபப்ளி ஐ நீட் டைம் டு அந்த, ஏன்னா அவர்கிட்ட நம்ம நரேட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். அவர் ரொம்ப சீரியஸாகவே வேறு கேட்பார். அதனால் வந்து எனக்கு ரொம்ப பயம், அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அவர். ஹீ ஷுட் ஃபீல் ஹாப்பி. அதில் எதுவும் டவுட்ஸ் வந்துடக்கூடாது, ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதில் ரொம்ப தெளிவாக இருப்பேன். நம்ம சொல்கிறதுல சொதப்பிடாமல் சொல்லணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஒரு வாட்டி ரொம்ப சொதப்பெல்லாம் ஒரு வாட்டி சொன்னேன் நான், அதுவும் ஞாபகம் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறமா நிறைய ஏன்னா செகண்ட் ஹாஃப் நான் ஒழுங்காக சொல்லலை அவர்கிட்ட. அது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நான் சொல்லிட்டேன் போல். அதனால் அவருக்கும் புரியல. அதனால் வந்து ஹி சைட் லைக் நோ கோ டூ தட், என்ன சொன்னியோ அதை மட்டும் அது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தெளிவாக I told him. Right. But in general, when you're writing, when you get a block, for 6 hours you're there, 5 hours, 4 hours, 3 hours, you're not able to do anything. What do? Play cricket. That's the best, right? Just come out of it, do what you like and just relax. And then suddenly ஏதோ ரெண்டாவது பாலில் கூட உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். இது அந்த மாதிரி. ஸோ when you start doing something else, I think திடீர்னு அது மைண்டில் எப்போவுமே அவங்களுக்கு அது ஓடிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா அது திடீர்னு ஏதோ ஒரு சமயத்தில் வேறு ஏதோ பாடணும் போது வேறு ஏதோ பார்க்கும்போது அந்த 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 சீன் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வரும். ஸோ ரைட்டர்ஸ் பிளாக்னா ஐ ஜஸ்ட் கோ சில் மை செல்ஃப், ஜஸ்ட் கோ ப்ளே கிரிக்கெட் வித் பாய்ஸ். ஏன்னா பிகாஸ் ஐ கோ டு டிஸ்கஷன் வித் மை ஐடிஸ் தான். ஸோ ஐ லைக் டு டாக். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு டிஸ்கஸ் பண்ணி எழுத தான் எனக்கு பிடிக்கும். நான் தனியாக எனக்கு I need to talk to somebody to get things done for me. அது என்னுடைய யாராவது இருக்கணும் கூட. I need to talk. அப்போ தான் எனக்கு வந்து அந்த பேச தான் எனக்கு வரும். அதுக்கப்புறமா தான் அதை வச்சு நான் எழுதுவேன். அர்ச்சனாக்கள் பற்றி சொன்னாங்க, விபி இஸ் வெரி குட் வித் இம்ப்ரோவைசேஷன் ஆன் த செட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் இஃப் கோட்டில் சொல்ல முடியலனாலும் வித் எனி அதர் மூவி, கேன் யூ கிவ் மீ ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் சம்திங் தட் யூ ஜஸ்ட் இம்ப்ரோவைஸ்ட் ஆன் த செட் அண்ட் பிகேம் சம்திங் ஒர்க் அவுட் ரியலி வெல்? சத்தியம் டக்குன்னு கேட்டீங்க, ஞாபகம் இல்லை. இல்லை மேக்ஸிமம் எல்லா சீன்ஸ்லேயும் நிறையா இம்ப்ரோவைசேஷன் இருக்கும். எனக்கு லாஸ்ட் நான் வந்து இல்லை இம்ப்ரோவைசேஷனுங்கிறது 2 விதத்தில் வரும். ஒன்று வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை மெருகேற்றுறது, அது வேற விஷயம். பட் ஐம் டாக்கிங் அபவுட் இது ஸ்டேஜ் பண்ணுறதே, சீனை நம்ம ஸ்டேஜ் பண்ணுறதே கூட நம்ம நிறைய இல்லை. இப்போ நான் என்னென்னா வந்து ஒரு சில சமயம் வந்து விஜய் சார் வந்து இது பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்டா, இப்படி நான் இந்த பாடி லாங்குவேஜில் இது நான் இப்படி நிற்கிறேன், இந்த இடத்துல இப்படி வந்துட்டு இது சொல்கிறேன் நல்லாயிருக்கும் அப்படின்னா நான் வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பேன். எப்படி நீங்கள் ஒரு பண்ணுங்க அப்படின்னா நடிச்சு காட்டுவார், இந்த மாதிரி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன்னே. ஸோ அந்த இடத்துல நான் இப்போ டக்குன்னு மாற்றணும், சீனை இப்படி ஓப்பன் பண்ணலாம், இப்போ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் சார் இப்படி ஆரம்பிங்க, இந்த பக்கம் ஆரம்பிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த இதில் போட்டுக்கலாம், ஸோ இந்த ஷார்ட் இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்தந்த மொமெண்ட்டில் நம்ம அந்த சமயத்தில் தான் மூளை வேலை செய்யுது. அதுக்கு முன்னாடிலாம் வேலை செய்யுது, லாஸ்ட் மினிட்ல தான் அந்த பரபரப்புல தான் எனக்கு வந்து கொஞ்சம் வேலை செய்யும் மூளை. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Milky Mist High Protein Yogurt Scare. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.